செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ், டிசிப்ளினரி ஹேபிட்ஸ் அது எல்லாமே நான் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் லைஃப்பை நினைச்சோ இல்லை ஃபியூச்சர் நினைச்சோ ரொம்ப பயமா இருக்கு. முக்கியமாக என்னோட கரியர்ல நான் தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கியேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் இது என்னோட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபோன் எடுத்து எப்பவுமே வாட்ஸ்அப்ல என்னோட கம்யூனிட்டி, பெய்ட் கம்யூனிட்டி வந்து பார்க்கறது ரொம்ப எனக்கு ஒரு பழக்கம். ரைட். ஸோ அப்படி பெய்ட் கம்யூனிட்டி எடுத்து பார்க்கும்போது அதில் சொல்லியிருந்ததுன்னா என்னோட கிளைண்ட் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ நான் வந்து ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் இந்த ஃபியூச்சரை நினச்சி என்னோட கரியர் நினச்சி எனக்கு பயங்கரமான ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு எதுவுமே செட் ஆகாதோ, லைஃப்ல நான் வந்து ஒரு ஜீரோவா மாறிடுவேணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னாரு. திங் இதே ஃபீலிங்கு நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சைல்ட்ஹுட்ல சிங்கிள் பேரண்ட் தான். ரைட். ஸோ அப்படி சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளரும் போது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சேஃப்கார்டா ரொம்ப ரொம்ப பார்த்து வளர்ப்பாங்க இல்லையா? அப்படிதான் என்னையும் வந்து வளர்த்தாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஹார்ட் திங்ஸுக்கெல்லாம் பெருசாக நான் வந்து பழகினதே கிடையாது என்னோட லைஃப்ல. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, கிரவுண்ட்ல போய் விளையாட போகணும் அப்படின்னா கூட எங்க வீட்டில் வந்து விளையாட பெருசாலாம் விட மாட்டாங்க. அங்கே போகாத, கெட்டு போயிடுவேன், அவங்க உனக்கு கெடுத்துருவாங்க, இப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க. ரைட். ஸோ இப்படிதான் வந்து என்னோட லைஃப் வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருந்துச்சு. தென் வந்து என்னோட காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஜாப் போனேன். எனக்கு அந்த டைம்ல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு ஜாப் போய்கிட்டு நான் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரைட். பட் ஒரு தடவை கூட நான் பாஸ் ஆகலை, அது வேற விஷயம். பட் அட் த சேம் டைம் எனக்கு வெளியே அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்து ஒரு ஜாப்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் சொசைட்டி என்ன, ரியல் வேர்ல்டு என்ன, நம்ம ரியல் வேர்ல்டை எப்படி கோப் பண்ணிக்கிட்டு வெறும் காலேஜ் ஸ்கூலில் ஜாலியாக இருக்கோங்கிறது எனக்கு தெரிஞ்சு. பட் அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பயங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பயம் என் லைஃப்ல நிறைய தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வச்சுச்சு. லெட்ஸ் சே நம்பர் 1, I just broke up with my girl. நம்பர் 2, ஒரு ஷிட்டியான ஒரு ஜாப், சும்மா இப்போதைக்கு ஒரு ஜாப் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஜாப்குள்ள போய் உட்காந்தேன். அப்படியே நாள் போச்சு. அந்த ஜாப்லேருந்து அடுத்த ஜாப் மாறினேன், அங்கேருந்து அடுத்த ஜாப் மாறினேன், அங்கேருந்து அடுத்த ஜாப் மாறினேன். எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. தென் என்னோட நான் இப்போ கரண்டா பண்ணிட்டு இருந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். கோச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். என்னைக்கு நான் ஓகே ஃபைன், எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி ஒரு 2 days முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, I just had a huge amount of fear. Let's say நான் இப்போ பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட ஒரு 2 weeks நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டெசிஷன் எடுத்தேன். அட் த சேம் டைம் டீடாக்ஸ் பண்ணலாம், ஐ மீன் சுத்தமாக எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கன்சியூம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் எடுத்தேன். பட் ஒரு டே பண்ணேன். 2வது நாள் வந்து I just watched some YouTube videos, right? ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படி ஒரு பயம். பிகாஸ் எமோஷனலாக சப்போர்ட்டாக இருந்த ஒருத்தவங்க அந்த இடத்துல இல்லை, அந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ண முடியல. தென் நம்பர் 2, விச் இஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எந்த ஒரு ப்ளஷர்ஸும் நான் எடுக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் இன் டு த ரியாலிட்டி, இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே நான் வந்தேன். ரியல் எமோஷன்ஸ், அதாவது என்னோட ஃபியரை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைமில். அது பயங்கர பெயினாக இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து என்னோட ரூமில் நான் உட்காந்து அழுதுருக்கேன். ஏன் அழுகுறேன்னே தெரியாமல் நான் அழுதுருக்கேன். என்ன நான் ஜட்ஜ் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் ஒரு 6 months நான் வந்து பெருசா நானாவே இல்லை, அதான் உண்மை. பிகாஸ் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேல்யூவா ஏதாவது ஒரு நல்லா இருந்திருக்கும். பட் அடுத்த ஒரு 6 months என்னாச்சு அப்படின்னா, என்னோட அந்த ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் ஒன்று. தென் அதுலேருந்து கிடைச்ச அந்த ஒரு ட்ராமாவை நான் ஹீல் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் மை பெருசாக பிஸ்னஸ்லேயே நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்படி எப்படி இந்த கான்டென்ட் மாற்றுறது இல்லை நீஷை சேஞ்ச் பண்ணுறது, இப்படி நம்பர் ஆஃப் தப்பு நான் வந்து என்னோட லைஃப்ல பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் இல்லைப்பா, நான் அந்த அளவுக்குலாம் சூப்பர். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ரேட்டிங் வேற, அதுக்கப்புறமேட்டு இருந்த ரேட்டிங் வேறங்கிற நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து என்னோட லைஃப்ல வந்து பிரிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம், ஐ மீன் அந்த ஒரு தப்பான ஒரு டெசிஷன், ஃபியர்னால பயந்து தப்பான டெசிஷன் எடுத்தது என் லைஃப்ல அடுத்துன்னு என்னோட லைஃப்ல எல்லா இடங்களையுமே அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, I too have a fear. You will see any successful people, எல்லாருக்குமே பயங்கிற ஒன்று கண்டிப்பா இருக்கும். பட் அந்த பயத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அந்த பயத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன். ஸோ பிகாஸ் நீங்க மேபி நான் சொன்ன இந்த ஸ்டோரியோட உங்களுக்கு ஒத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் சொல்ற எல்லா விஷயமே உங்க லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ
நம்பர் ஒன் which is ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அப்படி புக் படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் என்னை ரொம்பவே என்னை ரொம்ப அட்டாக் பண்ணுச்சு. நீங்க உங்களோட ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுனால தான் ஃபியர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அப்படி ஆல்மோஸ்ட் ரைட். எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு டக்குன்னு ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ, கிவ் எனி சுச்சுவேஷன், ஐ கேன் ஹேண்டில் இட். இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபியரை நம்மளால ரெடியூஸ் பண்ணியிருக்க முடியும். ஆர்எல்ஸ் அந்த ஃபியரோட நம்மளால ஓடி இருக்க முடியும். ஆனா நம்ம என்ன கோப் பண்ணுவோம்னா, ஃபியர் சுத்தமா நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். இல்லச்சா இது நிறைய பேர் யோசிக்கிறது தான், ரைட்? ஸோ ஜிம் மேட் ஒருத்தர், ரைட்? ஸோ அவர் புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டிசிஷன் கேட்டார். ப்ரோ என்கிட்ட எனக்கு ஒரு 3 இது விஷயம் இருக்கு. ஒன்று வீடு வாங்கணும், எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வீடு வாங்குறோம் அப்படிங்கிறது. 2வது என்னோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது நான் மேரேஜ் பண்ணணும். இது 3ல் நான் எனக்கு இப்போ என்கிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் தான் இருக்கு. என்னால் அந்த அமௌண்ட்டை இது 3ல் எதுக்கு கொடுக்கறதுன்னு என்னால் யோசிக்க முடியல. அட் த சேம் டைம் இன்னொன்று என்னன்னா, எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்னோட பிஸ்னஸை என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏனே எனக்கு புரியல அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்ன வரைக்கும் அவருமே பிசினஸ் பண்றாரு. அட் த சேம் டைம் அவரோட ஓனர் கிட்ட அவருமே வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஓகே, 2மே பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றேன்னா, உங்க ஓனர் கிட்ட நீங்க போயிட்டு இருக்கதை நிப்பாட்டுனீங்கன்னா ஒரு பயங்கிறது கிரியேட் ஆகும். அந்த பயம் உங்களை ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரும். அந்த ரியாலிட்டியை பார்த்து நீங்க பயந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க இன்னும் வேகமா ஓடுவீங்க, இன்னும் வேகமான கிளைண்ட்ஸை போய் பிடிப்பீங்க. பட் இதுவே நீங்க இந்த வேலையில இருந்துகிட்டே நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன் நீங்க பண்ணும்போது இன்னும் பயம் அதிகமா கிரியேட் ஆயிட்டே இருக்கும், ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னாரு. ஹி ஆல்சோ திங்க் லைக் ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கதான். உங்கள நிறைய பேருமே இப்படிதான் யோசிப்பீங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் இன்ஃபேக்ட் நானுமே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் மொமெண்ட், நமக்கு ஏன் இவ்வளவு பயம் வருது, நம்ம ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு பயப்படுறோம், ஏன் நமக்கு அடிவெயிலாம் ஒரு மாதிரி படப்படங்குது அப்படின்னு. அப்போ ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் தட் விச் இஸ் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன், என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ லெட்ஸே நம்ம கேப் விட்டுருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஓகே, ஒரு 2 வீக்ஸ் நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேப் விட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க இந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிட்ட பேசினாலும் ஓகே ஃபைன், பேசலைன்னா ஓகே ஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில போகணும். ஏன்னா இது ஒரு 1 year பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணோட சேட்ல பேசிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், வி ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குட் குவாலிட்டி ஆஃப், அது ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, பட் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும் அவங்களோட பேசுறதுக்கு. நான் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன், அவங்களுமே அவங்களோட ஃபேமிலி சீக்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு லீவ் எடுத்தாங்க. ஐ மீன் அவங்களுக்கு காலேஜ் லீவ் வந்துச்சு. ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நான் அந்த மாதிரி ஊருக்கு போயிடுவேன், என்னால் ஊருக்கு போயிட்டு உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னாங்க. ஓகே ஃபைன், நான் விட்டுட்டேன். தென் அந்த 2 வீக்ஸ் பீரியட் முடியுது. நான் என்னோட ஃபோனை எடுக்கிறேன், பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரல. சரி, மெசேஜாவது பண்ணலாம், மெசேஜ் பண்ணா பிளாக்ட். எல்லாத்துலயுமே என்ன பிளாக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏன் ரீசன் தெரியவே இல்லை. யூசி நமக்குள்ள ஒரு ஏர்ஜ் இருக்கும், ஏன் நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் மெசேஜ் பண்ணல, நமக்கு அந்த ஒரு ஏர்ஜ் இருந்துட்டே இருக்கும்ல. நல்லா தானே பேசிட்டு போனாங்க, ஏன் திடீர்னு பிளாக் பண்றாங்க, என்ன தெரியாம என்னன்ட்டுன்னு. நானும் ஃபோன் பண்றேன், எடுக்கல. ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஃபோன் எடுத்து என்னோட இன்னொரு ஃபோன்ல இருந்து எங்க அம்மா ஃபோன் நினைக்கிறாங்க, எங்க அம்மா ஃபோனும் எங்க பாட்டி ஃபோனும் எடுத்து நான் மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை, எதனால நீங்க என்னை இப்போ பிளாக் பண்ணீங்க, எனக்கு அதை மட்டும் ரீசன் மட்டும் சொல்லுங்க, என்னால அது தெரிஞ்சுக்காம இருக்க முடியல, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். தென் அவங்க வாட்ஸ்அப்ல என்ன அன்பிளாக் பண்ணிட்டு, எங்க அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட பேசல அப்படின்னும். என் லைஃப்ல சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, லெட்ஸே நம்ம ஒரு 6 months ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு திடீர்னு அவங்க இல்லைங்கிற அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, அது நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான, அதுதான் என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. அந்த பெயின் தான் எனக்கு ஒரு பவரை கொடுத்துச்சு ஆக்சுவலி அந்த டைம்ல. ஸோ அதே விஷயம் திரும்பி நான் என்னோட லைஃப்ல இன்னொருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு நம்ம 2 வீக்ஸ் பேச வேணாம்னு சொல்லும் போது எனக்கு அந்த பயம் இப்பவுமே எனக்கு இருக்கும். ஸோ அது தப்பு கிடையாது. பட் த திங்,
மேபி இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லெட் கோ அப்படிங்கிறதா. இஃப் யூ இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப்னு மட்டும் கிடையாது, நான் கரியருக்குமே சேர்த்து தான் சொல்றேன். இப்போ உங்க கரியர்ல கூட நீங்க வந்து ஒரு ஒரு தப்பு முன்னாடி பண்ணிருக்கீங்க, அதே தப்பு திரும்பி நடக்க போதும்னு உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ். உங்களுக்கு பயம் வருதுங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ரியலைஸ் பண்றதே கிடையாது. அந்த தாட்டை, அந்த ஒரு ஃபீலிங்ஸை ரியலைஸ் பண்றது கிடையாது, எம்ப்ரேஸ் பண்றது கிடையாது. சாமா எனக்கு வருது, இல்ல எனக்கு வரவே கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. என்னோட ஜிம்மேட் ஒரு பொண்ணுகிட்ட நாங்கள் வந்து ஜிம் செஷன் முடிச்சுட்டு நம்ம பார்க்ல போயிட்டு வாக் பண்ணுவோம். தென் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், பேசிக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரியாலிட்டிக்குள்ள இல்லை. லெட்ஸே அவங்கள பொறுத்தவரை அந்த லவ், அந்த மேரேஜ் எப்படின்னா ஒரு இந்த சினிமாட்டிக்கா லெட்ஸே காலையில எந்திரிச்ச உடனே வந்து காஃபி கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், தென் வந்து ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒரு சினிமாட்டிக் லவ் அந்த மென்டாலிட்டி. ஆனா அவங்க ரியாலிட்டியில அவங்களோட லவ் எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஐ மீன் ரியலா அவங்களுக்கு வரப்போற ஒரு மென் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, மேஸ்குலினா இருக்கணும், பிசினஸ்ல இருக்கணும், ஹி ஜஸ்ட் டூ இஸ் ஹார்ட் ஒர்க். அதாவது என்னால முடியலன்னு சொல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ட்ரீம்ல வச்சிருக்க ஒரு பர்சன் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பர்சன், ரைட்? ஸோ இதை நான் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்குள்ள அதை ஏத்துக்க முடியல. ஸோ அந்த ஏத்துக்க முடியாதனால ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் ஆன்சைட்டிஸ், நம்பர் ஆஃப் ஆன்சியஸ். லெட்ஸே அவங்களால அந்த இடத்துல உட்கார முடியல, எந்திரிச்சு நடந்துட்டே இருந்தாங்க. ஏன் நடக்கிற ஆன்சைட்டியா ஃபீல் பண்றியான்னு கேட்டேன். ஆமா எனக்கு வந்து பயமா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது அப்படின்னாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் லைஃப் இஸ் லைக் லாங் டேர்ம் திங். நீங்க நினைக்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம்ல அது முடிஞ்சிடாது, ரைட்? ஸோ இதே மாதிரி தான் கரியருக்குமே சில பேர் வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு இதை நீ பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னொரு 5 வருஷத்துல உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லும் போது அவங்களுக்கு பயம் வந்துடும். அந்த பயத்தை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாம அதுக்கு ஆல்டர்னேட்டா என்னால இன்ஸ்டன்டா என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க, ரைட்? ஸோ நம்பர் 2, டூ இட் எனிவே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபியர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு புக், நான் ரீசெண்டா படிச்சுட்டு இருக்க புக் என்னன்னா ஃபியர் பட் டூ இட் எனிவே அப்படிங்கிற புக், ரைட்? நான் நீங்க வேணா போய் நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க, அந்த புக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இஃப் யூ ஹேவ் அ ஃபியர் டூ இட் எனிவேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த புக்ல வந்து உனக்கு பயம் இருக்கு, ரைட்? பயம் இருந்தாலும் அதை நீ போய் பண்ணு, அவ்வளவுதான், சிம்பிள். பயம் இருந்தாலும் அந்த விஷயத்த நீ இம்ப்ரூவ் பண்ணு. பயம் இருந்தாலும் அந்த விஷயத்த நீ எடுத்து ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வரும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் அப்படிங்கிற ஒன்று ஃபேட் அவுட் ஆயிடும். ரியலா இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எப்படின்னா நான் வந்து டோபமைன் டீடாக்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பயம். பட் திரும்பி டோபமைன் டீடாக்ஸ்குள்ள வரும்போது சுத்தமா எல்லா ப்ளஷர்ஸையும் நான் வந்து கட் பண்ணும்போது எனக்கு பயம் வந்துச்சு, எனக்கு அழுக வந்துச்சு. நான் ஃபீல் பண்ணேன், கதறினேன், அழுகுனேன். அந்த சைட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை ஓகே ஃபைன், நான் ஃபீல் பண்றேன், எனக்கு இந்த ஹார்ட் ஜேர்னி வந்து எனக்கு தேவை, இந்த ஹார்ட் பிரேக் எனக்கு வந்து தேவைங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்குள்ள நான் இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் சோ மச் ஆஃப் ஃபியர். பட் அந்த ஃபியர் நான் வரும்போதெல்லாம் அந்த விஷயத்த, அந்த ஆக்ஷனை நான் பண்றேன். அது ஒண்ணுதான் எனக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா நான் பாக்குறேன் ஆக்சுவலி. பிகாஸ் ஃபியர் எமோஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அந்த விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஓகே எனக்கு பயம் வந்துருச்சு, நான் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த விஷயம் பயமா இருக்கு. ஆஸ் அ மேஸ்குலின் மென் யூ ஜஸ்ட் நீட் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபியர். வேற ஆப்ஷனே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல கான் த்ரூ பண்ணி தான் வேற வழியே இருக்காது. ஓகே லெட்ஸ் சே சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம போயிட்டீங்கன்னா அந்த பீரியட் வரைக்கும் பயமா இருக்கும். தென் மேபி அந்த பீரியட்ல அவங்க அடிச்சிட்டாங்க, இல்ல திட்டாங்க, இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்ல எதுவுமே கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஒரு விஷயத்துல அந்த ஃபியர் காணா போயிடும். பிகாஸ் நீங்க அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றீங்க உங்களோட ஸ்கூல் டைம்ஸ்ல. அந்த பீரியட்ல போய் உட்காடுறீங்க வேற வழியே இல்லாம. சம்டைம்ஸ் லீவ் போட்டு ஓடிடுவீங்க, அது ஒரு விஷயம். பட் லீவ் போடாம ஒரு சில நாள் நீங்க போகும்போது, ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்கும்போது யூ வில் ஃபீல் தட், ரைட்? ஸோ அதை தான் உங்க லைஃப்லயே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எமோஷன்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் யூ கம்ஃபர்ட் பட் கிவ்ஸ் ஷார்ட் ரிலீஃப். நீங்க ஒரு எமோஷன்ஸுக்கு அதிகமான அந்த ஃபியருக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது எஸ் ஓகே ஃபைன், அது ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆனால் லாங் டேர்ம்ல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ லெட்ஸே உங்க லைஃப்ல நீங்க வந்து 2 கரியர் வந்து வச்சிருக்கீங்க. ஒன்னு
பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஒரு நார்மல் ஜாப் போகணும் அப்படிங்கிறது. பட் இப்போ நார்மல் ஜாப் போயிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட தாட் ப்ராசஸே பிஸ்னஸ் தான் பண்ணணும்னா நீங்க இதில் நிறைய ஆப்ஷன்ஸ், ஐ மீன் எனக்கு இந்த ஜாப் வந்து நிறைய சேஃபான ஒரு சில விஷயம் கொடுக்குது, எனக்கு நிறைய மந்த்லி இந்த விஷயம் கொடுக்குது, ஸோ அதனால நான் ஏன் இந்த ஜாபை குவிட் பண்ணணும், பிஸ்னஸ் தானே, பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு தாட் வந்து போய்கிட்டே இருக்கும், ரைட்? பட் ஆனா அந்த ஃபியரை நீங்க ஃபேஸ் பண்ணி ஓகே இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் பிசினஸ்ல இறங்குறேன்னு சொல்லிட்டு பிசினஸ்ல இறங்குவீங்களான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு எமோஷன் இருக்குல்ல, ஆக்சுவலா இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். பிகாஸ் எமோஷன்ஸ் எப்பவுமே முக்காவாசி டைம் நம்மள வந்து ஃபூல் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ எமோஷன்ஸை பெருசா நீங்க லிசன் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் எனக்குமே இப்போ நான் சொன்ன அந்த 2 week கேப் நம்ம வந்து பேச வேண்டாம், ஸோ அப்போ வி கேன் எக்ஸ்ப்ளோர் சம்திங் இன் அவர் செல்ஃப் அண்ட் ஷீ வில் எக்ஸ்ப்ளோர் இன் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஏர்ஜஸ் வரும், ஓகே மெசேஜ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து கால் பண்ணலாம். பட் வாட் டிட் ஐ டூ? நான் பண்ண மாட்டேன். சேட்டுக்குள்ள வரைக்குமே நான் போயிருக்கேன், பட் ஆனால் பண்ண மாட்டேன். கால் பண்ணணும்னே போவேன், பட் ஆனால் பண்ண மாட்டேன். லெட்ஸ் இதே மாதிரி என்னோட கரியருங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஏன் 5 days கேப் எடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து டபுள் மைண்டட் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா இது லைஃப் எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு என் நம்பர் ஆஃப் தாட்ஸ். பிகாஸ் அந்த ஒரு 6 months பீரியட்ல நான் ப்ராப்பரா பாத்துக்கவே இல்லை. அதுதான் உண்மை அதுதான் உண்மையை நம்ம ஒத்துக்கலாம், ரைட்? என்ன நான் பாத்துக்கல, என் பிசினஸ் நான் பாத்துக்கல, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. அதான் உண்மை. பட் என்னைக்கு அந்த ஒரு 5 days பீரியட் எடுத்து ஓகே நான் எங்கெங்க விட்டுருக்கேன், நான் எங்கெங்க லேக் ஆயிருக்கேன், நான் என்னென்ன பண்ண முடியும், எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் டீடாக்ஸ் தான். ஐ திங்க் நான் வந்து ஃபுல்லா டீடாக்ஸ் பண்ணிட்டேன், அப்படி ஃபுல்லா நான் வந்து ஒண்ணுமே பார்க்கலாம் அப்படி நான் சொல்லவே இல்லை. பட் த திங் நான் அப்படி ஃபுல்லா இருந்தேன், பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஒரு விஷயம் நான் வந்து பண்ணேன், என்னன்னா ரெடியூசிங் ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஒரு 1 week கொஞ்சம் கம்மி பண்றது, அடுத்த வீக் கொஞ்சம் கம்மி பண்றது, இப்படி இந்த மாதிரியான டாக்டிக்கை நான் வந்து ஆக்சுவலி என்னோட இந்த ஒரு விஷயத்துல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன் திங் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, எமோஷன்ஸ் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும். லெட்ஸ் சே உங்களோட வேல்யூஸ் வேற, ஆனா ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னா, நீங்க உங்களோட வேல்யூஸுக்கு மேபி நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டோ ஸ்க்ராலிங் பண்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல எமோஷன்ஸுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா மேபி 3 months அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் கம்ப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்காது, ரைட்? பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்த எமோஷன்ஸுக்கு நீங்க அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அது ஷார்ட் டைம்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், பட் லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா நெவர். ஸோ ஹவு டு ஓவர் கம் திஸ்? நான் என்ன பண்ணேன்? ஸ்டார்டிங் வித் த பவர் ஆஃப் நவ் ரியலைசஸ் த ஒன் திங். பவர் ஆஃப் நவ், அதாவது பாஸ்டும் வந்து உண்மை கிடையாது, ஃபியூச்சரும் வந்து உண்மைங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நேரம் உண்மை. ஸோ அதனால நான் வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம், நான் வந்து இந்த நிமிஷத்தை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இட் வில் டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர். உங்க ஃபியூச்சரை இதுதான் டிசைட் பண்ண போகுது, கரெக்டா? ஆல்மோஸ்ட் ரைட். இப்போ மேபி நீங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்ல மேபி நீங்க ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு ஒரு எமோஷனை அந்த ஒரு ஃபீல்காக ஓகே ஃபைன் எனக்கு இந்த எமோஷன் பிடிச்சிருக்கு ஜாலி அப்படின்னு நீங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னு வச்சுப்போம். பட் இது லாங் ரன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நெவர். ஸோ இப்போ கரியரே எடுத்துக்கோங்களேன். இப்போ லைஃப்ல நீங்க இந்த கரியர் தான், ஐ மீன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இந்த கரியர்ல நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா அது உங்களை லாங் ரன்ல ஹெல்ப் பண்ணுமா? லாங் ரன்னுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா? ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க தப்பான பாத்தை சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஃபியூச்சரை பாதிக்கும். ஸோ அப்போ பவர் ஆஃப் நவ், இன்னைக்கு இந்த நிமிஷம்னா அப்போ அந்த பவர் ஆஃப் நவ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்? மைண்ட்ஃபுல்னஸ், சீரியஸ்லி கைஸ். ஸோ இஃப் ஐ எம் ஹோல்டிங் திஸ் மொபைல், ரைட்? இந்த மொபைல் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. லெட்ஸ் சே யாரோ ஒருத்தவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பயம் வச்சுப்போம், ரிலேஷன்ஷிப்ல ஒரு பயம் வச்சுப்போம், என்னை விட்டு போறாங்க, என்னை விட்டு போயிடுவாங்கப்பா, என்னை விட்டுருவாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க, இப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குன்னு வச்சுப்போம்.
இருக்கு. ஸோ இப்போ இந்த எமோஷனுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா சீரியஸா நான் திரும்பியும் இதே விஷயத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஐ ஜஸ்ட் கிராப் திஸ் ஃபோன், என்னோட ஃபுட் வந்து தரையில இருக்கு, என்னை சுத்திலும் வந்து பட்டாசு அடிக்கிற சத்தம் கேட்குது, என் மூச்சு காத்து ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பயம் என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போய். பட் த திங், கான்சியஸ் வெர்சஸ் அன்கான்சியஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு, ரைட்? நம்ம கான்சியஸா இருக்கும் போது நமக்கு இந்த பயம் பதட்டங்கிறது பெருசா கிரியேட் ஆகாது. பட் நம்ம அன்கான்சியஸா இருக்கும் போது இமேஜினேஷனுக்குள்ள போக ஆரம்பிப்போம். இந்த இமேஜினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிரியேட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத ஒர்த்தே இல்லாத தாட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், ரைட்? இப்போதான் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், உங்களை ஹர்ட் பண்றது எது? உங்களோட தாட்ஸ். சிம்பிள், அவ்வளவுதான். உங்களோட தாட்ஸ் அவ்வளவுதான். உங்க தாட்ஸ் என்ன தாட்ஸ் கொடுக்குது? பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த தாட்ஸா கொடுக்குதா? இல்ல, நடந்துருமோ, ஒருவேளை ஆகிடுமோ, ஒருவேளை போயிருவாங்களோ, ஒருவேளை அப்படி ஆயிடுமோ, இந்த மாதிரியான தாட்ஸ். இஸ் திஸ் தாட்ஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 3 விஷயம் லைஃப்ல ரொம்ப முக்கியம்: டிசையர், தாட், ஆக்ஷன். ஸோ டிசையருங்கிறது ஒரு ஆசை, தாட்டுங்கிறது அந்த ஆசைக்கான ஒரு எண்ணம், ஆக்ஷனுங்கிறது அப்படிதான். அது வந்து நம்ம பாடி நமக்கு நடத்துறது. ஸோ அப்போ உங்களோட டிசையர் வந்து நெகட்டிவா இருக்கு, அதுக்கேற்ற தாட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆக்ஷன் அது அப்படியே கண்டிப்பா நடக்கும் உங்க லைஃப்ல. எப்படியாவது நடக்கும். பட் இதுவே நீங்க உங்களோட டிசையர் வந்து நல்ல ஒரு விருப்பமா இருக்கு, நல்ல ஒரு ஆசையா இருக்கு, அதை பத்தி மட்டுமே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது நடக்கும். பட் டைம் எடுக்கும். அந்த ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களா? தட் இஸ் வாட் தி திங். ஐ திங்க் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்க வீடியோ எனக்கு ரொம்ப பம்பிங் அப்பா பவர்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் 5 days கழிச்சு எல்லாமே பேக் டு த நார்மல் வந்த மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போன செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு வீடியோ, எப்போ நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ எந்த அளவுக்கு நான் ஒரு பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும், ஆக்சுவலி ஃபீலிங் த பவர் ரைட் நவ் ஆக்சுவலி எனக்கு. பிகாஸ் ஆஃப் ஐ எம் ஃபீலிங் சோ என்தூசியாஸ்டிக் இன் மை லைஃப். என்னோட டார்கெட் இன்னைக்கு 2 வீடியோஸ் எடுக்கணுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வீடியோ தெரியல, எனக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி நான் ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன், யா கமான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்கான்சியஸான ஒரு சில விஷயத்த, லெட்ஸ் சே உங்களுக்கு தாட் வருது அப்படிங்கிறத நீங்க அவேர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அந்த அவேர்னஸ்குள்ள போகாம விட்டுட்டீங்கன்னா திரும்பி நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த இமேஜினேஷன் உங்க லைஃப் உங்களை வந்து பயங்கரமா ரூயின் பண்ணும். லெட்ஸ் சே எனக்கு வர ஒரு கிரேசியான இமேஜினேஷன் நான் வந்து எந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி மேபி முன்னாடி எனக்கு இப்படிதான் நடந்துச்சு, ஸோ அதனால இவங்களுமே இப்படிதான் பண்ணுவாங்கங்கிற ஒரு இமேஜினேஷன் எனக்குள்ள ஓவராவே இருக்கும். அந்த இமேஜினேஷனை ஒரு பயத்தை கொடுத்து என் பாடியில அந்த பயம் ஸ்டோர் ஆயிடும். பாடியில எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா என்னோட கட்ல அந்த ஃபீலிங் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஆக்சுவலி. Just a moment. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பயத்தை வந்து அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களுக்குள்ள வச்சிருந்தாலும் கண்டிப்பா உங்க பாடியில அது ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒண்ணு, நமக்கு ஃபியர் வரும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்றது. 2வது, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம கொடுக்குறது. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னா, கை இருக்குல்ல, இந்த மாதிரி நான் சொல்ற இந்த எக்ஸசைஸை நீங்க வீட்டில் பண்ணுங்க, ரைட்? ஸோ இப்படி கை இருக்குல்ல, இந்த ஒரு கட்டை விரலோ இல்லை இந்த மிடில் ஃபிங்கரை வச்சுட்டு ஒரு 10 times இந்த மாதிரி இன்ஃபினிட்டியில ஒரு சர்க்கிள் பொறுமையா பண்ணுங்க. பண்ணிட்டு தென் 5 breaths சொல்லி ஒரு டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன எமோஷன் அந்த டைம்ல, இப்போ மேபி ஃபியர் தான் உங்களோட பிரைமரியான ஒரு எமோஷன் வச்சுக்கோங்களேன். ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு டார்சான் நெஞ்சில் அடிச்சு பார்க்கல, அதே மாதிரி I am recovering it. I am recovering from it. I am releasing it. அப்படிங்கிறத ஒரு 2 to 3 times சொல்லிட்டு தென் நீங்க பாசிட்டிவான ஒரு எமோஷனை உங்களுக்குள்ள திணிச்சே ஆகணும். ஸோ அது மேபி கரேஜ் ஆர் பிரேவ். நான் ரொம்ப தைரியசாலி. 3, 4
I am courageous. I am courageous. I am courageous. Just do this, guys. Just do this. உங்க லைஃப்ல டபுள் இம்பாக்ட் கொடுக்கும் அதெல்லாம். சீரியஸ். உங்களோட ட்ராமாஸ்ல இருந்து இல்லை உங்களோட ஆன்சைட்டில இருந்து ஃபியர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப. அண்ட் ஜஸ்ட் டூ 30 minutes ஆஃப் ஆக்ஷன். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்க பயப்படுறீங்க, லட்சம் இப்போ நீங்க வந்து ஒரு கோடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கோடிங் தான் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா 30 minutes கோட் பண்ணுங்க. நேற்று எனக்கு ஆக்சுவலி ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே ஃபைன், என்னடா லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 30 minutes நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன். அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் திஸ் கைஸ். ரொம்ப போட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஓவர் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும். இட்ஸ் அ ஈஸி திங். ஓகே ஃபியர் வருதா, ஜஸ்ட் கோ அண்ட் டூ திஸ், அவ்வளோதான், சிம்பிள். என்ன ஒரு விஷயத்துல ஃபியர் வருதோ பரவாயில்ல. ஃபியர் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து ஃபியரே இல்லாம இருப்பாங்க. நோ, ஒரு பர்சன் கூட இந்த உலகத்துல ஃபியர் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஃபியர், பயங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா அந்த பயத்தை மீறியும் அவங்க எப்படி அந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அந்த பயத்தை மீறியும் எப்படி அவங்க பண்றாங்க, அதுதான் ஆக்சுவலி வந்து மேட்டர். இட்ஸ் மேட்டர்ஸ் அ லாட், ரைட்? ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபியர், ஆன்சைட்டில நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கீழே ஷெட்யூல் லிங்க் இருக்கு. 30 minutes, ஜஸ்ட் 49 rupees. 30 minutesக்கு ஐ வில் கிவ் யூ அ ஃபுல் ப்ளூ பிரிண்ட். இந்த 30 minutesல ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி, தென் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து, தென் ஒரு 7 daysக்கான ஒரு பிளான் கொடுத்து, இல்லை ஒரு 30 daysக்கான ஒரு பிளான் கொடுத்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறதான் என்னோட ஒரு ரூல், ரைட்? ஸோ 49 minutes, சாரி 49 rupees, just 30 minutes. உங்களோட லைஃபே அந்த 30 minutesல சேஞ்ச் ஆகும். ஐ வில் கேரண்டி ஃபார் தட், ரைட்? பட் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ வாங்க, 49 rupees அப்படிங்கிறது பெரிய ஒன்றும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒன்று அவ்வளோ ஒன்று கஷ்டமான ஒரு ப்ரைஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் 49. எவ்ரி ஒன் ஹேவிங் தட், ரைட்? இஃப் யூ நீட் டு ஓவர் கம் ஃப்ரம் யுவர் ஃபியர் அண்ட் யுவர் ஆன்சைட்டி, ஷெட்யூல் லிங்க் கீழே இருக்கு. நான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. For more self-improvement and masculine videos, just follow my channel.